சார் நேற்று நியூஸ் 18 தொலைக்காட்சி ஒரு நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சாமே சார், என்ன சார் அது? சொல்கிறேன், எல்லாருக்குமே இது பசுத்தோல் போட்டு இருக்கக்கூடிய பன்றி என்பது நன்றாக தெரியும். ஆனால் அந்த பன்றிக்கு மட்டும் நம்ம பசுத்தோல் போட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு அம்மான்னு கத்தி நம்மளை பசுன்னே சொல்லிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் தெரியும், வெளில இருக்கவனுக்கு பூரா. இது போல சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விலங்கு தான் சீப்பு செந்தில் என்று அழைக்கப்படக்கூடிய அண்டா. பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இவர் நான் திமுக காரன் சொல்லியிருந்தாரா, திமுக காரன் இப்படி தான்ப்பா பேசுவேன் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இந்த அண்டா ஒரு பத்திரிகையாளர் என்ற அடிப்படையில் திமுக படித்தோன்னு கீழே இருந்து 200 ரூபா பேட்டிஎம் இருக்காங்க. இல்லை திருப்பி ஏதோ கத்துறவங்க ஒரு சென்று இறங்கி வெளில போயிட்டாங்க. வெளியில் போன உடனே நான் புறக்கணிக்கிற நிகழ்ச்சியை போங்கடா அப்படின்ட்டு போய்ட்டு போயிருக்கிறான். வெளியில் போயிட்டு சேகர்பாபுக்கு ஃபோன் அடிக்கிறேன். அவரா சார் போலீஸு வந்துட்டு சேகர்பாபு அனுப்புகிற இந்த 150 பேருக்கு பாதுகாப்பாக நிற்கிறாங்க போலீஸ். காவல்துறையினர் இருக்கும்போதே தாக்குதல் நடந்திருக்கு. இப்போ மக்கள் எந்த பிரச்சனைனாலும் காவல் நிலையத்தை அணுக தேவையில்லை, அணுகக்கூடாது. சேகர்பாபு அவர்கள் டைரெக்டாக அணுகுனா எல்லா பிரச்சனையும் சுமூகமாக முடிஞ்சிடும் சார். ஜனவரி 5ஆம் தேதி முதல்வர் அவர்கள் மாணவர்கள் நலன் கருதி லேப்டாப் கொடுத்தாரு சார். அந்த லேப்டாப் வாங்கி வேலையாக அந்த ஃபோட்டோ வலிச்சாங்க. நம்ம நேற்று கூட பேசியிருந்தோம். இப்போ இன்னைக்கு தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கு சார். அந்த ஃபோட்டோவை கிழிச்சா வாரண்டி கிடையாதா சார் என்ற இந்த நிறுவனத்தில் சொல்கிறார்கள். அதில் எந்த விதமான உண்மையும் இல்லை. அதனால மாணவர்கள் தைரியமாக திண்ணர் அல்லது பெட்ரோல் பயன்படுத்தி அந்த படத்தை தயவு செய்து அழியுங்கள், நான் கோரிக்கையாக வைக்கிறேன். சோழி முடிச்சு. அடுத்ததா சார், தமிழ்நாடு அரசா இல்லை திமுக தெரியல சார், உங்க கனவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை, ஒரே கனவு, திமுக ஒழிய வேண்டும். ஏமா இன்னைக்கு காலையில குளத்துல போய் சிலம்பம் சுத்திட்டு இருக்காருமா, வருத்தமா இருக்குமா, எனக்கு கோமாளி ஆக்கிட்டாங்கம்மா அவரை. நான் வருத்தப்பட்டு சொல்றேன். நான் நீ ஒரு நாட்டோட சீஃப் மினிஸ்டர் சார், சிலம்பம் சுத்துற சார் வேலை. இன்னும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சிலம்பம் தெரியுமா? நான் கேட்கறேன். சும்மா கம்ப வச்சு இப்படி சுத்தம் சிலம்பம் ஆயிடுமா? அது சுத்துற இதை பார்த்துட்டு எவனாவது ஓட்டு போட போறேன்னா, ஏய் சிலம்பம்லாம் சுத்துறாரியா சீஃப் மினிஸ்டர்னு போட்டு போட போறேன்னா, அப்போ கோமாளியை தானே ஒன்று ஆக்குறாங்க. அதுவும் இந்த சேகர்பாபுக்கு வேலையே தான். போய் ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல கூப்பிட்டு டான்ஸ் ஆட விட்டுட்டு இவரையும் அஜெக்டா அஜெக்டா. நீங்க என்னங்க சார் இது மாதிரி சொல்றீங்க? எங்க அநியாயம் நடந்தாலும் முதலமைச்சர் அவர்கள் தட்டி கேட்பாரு. ஏன்னா திமுகக்கு எதிராக எவ்வளோ பேசியிருக்காரு திரு விஜய். அவருடைய படம் ஜனநாயகனை தணிக்கை சான்றிதழ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன டேட்டுக்கு படம் ரிலீஸ் ஆகலை. ஸோ எப்படி இடி சிபிஐயை மத்திய அரசு பயன்படுத்துதோ இப்போ சென்சார் போர்டே அது மாதிரி பயன்படுத்துகிறாங்கன்னு தன்னுடைய கண்டனங்களெல்லாம் முதலமைச்சர் பதிவு பண்ணியிருக்காரே சார். இப்படி கண்டனத்தெல்லாம் பதிவு செஞ்சேன்னா தம்பி சிலுத்து போயிட்டான், சில்லறை தூக்கி போட்டுறாங்க. அரசியல் அறிவே இல்லை என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். விஜய் உங்க எதிரி, உங்களை ஒழிச்சு கட்டாமல் ஓய மாட்டேன், அதுவும் பிள்ளை ஒழிச்சு கட்டாமல் ஓய மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாள். கம்முன்னு வேடிக்கை பாருங்க. நீங்கள் இப்போ ஜனநாயகன் படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்காம மத்திய அரசு பழிவாங்கும் நோக்கோடு செயல்படுகிறது அப்படின்ட்டு தான் நீங்கள் கண்டனம் தெரிவிக்கிறீங்க, ரைட்டா? ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசரு ஊருகாசு